இவ்வளோ கூட சட்டை அப்படி இருக்குன்னு அட இது என்னடா இது இது இந்த பார்க்கவே நிறைய பேருக்கு வாய் வரும் என்ன எப்படி இப்படி தள்ளி கொண்டு நிற்கிறோம் குட்டி குட்டி பறவைகள் என்ன மஞ்சள் பறவை என்னடா அது சத்தம் அடைஞ்சல் இது என்னடா இது ஹெல்மெட்டை போட கூட விழுந்தாலும் இப்போ இதான் நாங்கள் ரங்கோணும் தெரியும் இது எல்லாம் போட்டு பாம்படா என்னட்டு அதுக்கு போராண்டு பார்க்குறோம் கிட்ட போயிடலாம் ஆளும் கிளம்ப படியா நீங்க நாங்கள் வெள்ளவத்தப்படியன் வெள்ளவத்தப்படியன் நாங்கள் வெள்ளவத்தக்காரங்க பார்த்தாங்களா வாடா வா ஊர்பக்கம் வா நீ வதவதன் இருக்கு உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கிறது உங்கள் கேஎஸ் சங்கர் இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னா சொல்ல மாட்டேன் ரயில்வே ட்ராக்ல சொல்லக்கூடாது என்னத்துக்காக நாங்கள் இந்த இடத்த சொல்லணும்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு நிலம் கருதி ஒரு என்ன சொல்றது அதுக்கு அவைகளுக்கு பாதுகாப்புக்காண்டி எந்திரன் 2.0 இருக்குல்ல அதுல யாருக்கு பாதுகாப்புக்காக அந்த படம் தயாரிக்கப்பட்ட அந்த பறவைகளுக்கு அதேதான் அதான் இது சங்கர் 2 அதுவும் சங்கரா நடத்தாடா இது சங்கரா என்னன்னு சொன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசம் நடத்து வந்தாங்க ஒரு இயற்கையோட சேர்ந்த ஒரு இடம் எல்லாரும் பார்க்க ஆசைப்படுற இடம் ஆனால் பார்க்கறதுக்கு அரியுது அது அதான் அந்த அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்து நாங்கள் அதாவது என்ன இடம் சொல்லுவோமா பார்க்கலாம் ஆனால் மூவ் பண்ணி கொண்டு தான் பார்க்கலாம் அதான் இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் உலகம் எந்த இடம் சொல்லுவோம் அதாவது நாங்கள் ஒரு புகையாத பயணம் போனாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே போனாங்க போய்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்தால போய்க்க என்ன சொல்றது ஒரு வித்தியாசம் இடமே அந்த பாத்திரம் அப்படிலாம் இருக்கா இவ்வளோ இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன் நான் என்ன சொன்னால் தூக்கணாங்குருவி கொடுத்துருந்தானே அதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அப்படியே மரத்தில் தொங்கி கொண்டு வந்துச்சு பார்க்க ஆசையாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் பார்க்குறதே அறியுது இப்போ பிடிங்கி கொண்டு போவோம் அதுக்கு அந்த இடம் நான் ஏன் சொல்லேன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்த நான் லொக்கேஷன் மெயின் பண்ணி சொல்லிக்க நீங்கள் நிறைய பேர் ஆசைக்கு வந்து பிடுங்குவீங்க அந்த குருவினை கூட எல்லாம் பாதிக்கப்படும் நான் பிடுங்க அன்றைக்கு வந்து பிடிக்கிட்டு போயிருப்பேன் அதுக்கான அந்த இடத்த சொல்லல குரணைக்காயங்க ஏண்டா சில எல்லாரும் வந்து சின்ன பிள்ளை விளையாட்டை பிடிங்கிட்டு போயிருங்க அது இந்த பறவை கண்ட ஒரு வாழிடம் அதான் கிட்டத்தட்ட அது பிறகு பாதிக்கப்பட்டதுக்காண்டி இடம் சொல்லல இப்போ அதுக்கு தான் நாங்கள் நடந்து போகணும் இதுக்கு நாங்கள் பைக்லயோ கார்லயோ ஒன்றுலையும் பெரிய இல்லாது பாதையில் ட்ரெயின் மட்டும் போகலாம் நடுவாங்க நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் நடந்து தான் போகணும் என்ன அப்போ நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போய் அது என்ன மாதிரி இருக்குது குருவிகள் வர நேரம் பின்னர் நேரம் வந்து நாங்கள் என்ன சொன்னால் அப்போ கூட்டுக்கு திரும்பும் அப்போ அந்த வீடியோ எடுத்து போட வடிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே வயல் நிலங்கள் எல்லாம் இருக்குன்னு பசுமையாக நல்லா இருக்குன்னு மற்றது ஏன் இடம் சொல்ல இல்லையா நீங்கள் அந்த பறவையின் இடத்த அத்திப்பட்டி கிராமம் ஆக்கி போடுவீங்க காணாம ஆக்கி போடுங்க அதால ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை ஒரு சில செய்யறது அதெல்லாம் நான் சொல்லல என்ன சொன்னா நீங்க பாக்குறீங்க சில பேர் புரிஞ்சு கொள்வீங்க அதான் சொல்லல தம்பின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சு கொள்வீங்க சில பேர் இவர் என்ன சொல்லல போற நான் அந்த இடத்தை தடி பிடிக்கிறேன்னு சொல்லி போட்டு போவீங்க அதான் சொல்லல இப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் போகிறோம் போய்க்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டின்னு போகிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த பாருங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் மறைஞ்சிடும் இந்த இடம் நல்லா இருக்கும் உண்மையிலேயே இந்த பாருங்க பறவைகள் சத்தம் கேட்க நினைக்கிறேன் உங்களுக்கு கட்டாயம் என்ன கேட்குதா உனக்கு கிளிகளோட சத்தம் குருவிகளோட சத்தம் தண்டவாளத்து போகிறதும் ஒரு அருவருப்பாக இருக்குது இந்த நேரம் யாழ்ப்பாணத்துல ஏறினா உடனே இருக்க மாட்டான் சரியோ இல்ல இல்ல யதார்த்தத்தை சொல்றேன் கொழும்புல ஏறினவன் அங்கே 6 இல்ல வவுனியாக்க வரைக்கும் அவனுக்கு அந்த வயிறு பிரச்சனை வந்திருக்கும் சரி கொழும்புல ஏறினவன் சொல்லி நம்பிஞ்சால பக்கம் வரைக்கும் சரி அன்றாவதுல ஏறினவனுக்கு வயிறு பிரச்சனைடா வயிறு பிரச்சனைடா நீ கிளிநொச்சிக்கே வந்துடும் அந்த பிரச்சனை அதுக்கு இறங்குற வீட்டுல ட்ரை பண்ண மாட்டேன் டக்குன்னு வந்துடுவாங்களா யாழ்ப்பாணம் அப்ப பயப்படுவாங்க உள்ளுக்க இதுல சத்தம் கேக்குதா கேட்குமா நம்பு குருவி ஒன்று நடங்கிற பறவை ஒன்று இந்த இடத்தை பாருங்க அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குண்ணே ஃபுல்லாகவே வயல் நிலங்கள்லான்னு பாருங்க சரி இப்படி நாங்கள் நடந்து போகிறோம் இருட்ட போய் வந்துடும் அந்த வீடு இது லைட்டுகளும் இல்லை அதுக்கு இருக்குங்க எனக்கு தெரியல நான் என் தம்பி பார்க்கணும் ட்ரெயினில் பார்க்குறதுக்கு ட்ரெயின் போயிருக்கு அதான் சிலவாக வந்தாலும் பரவாயில்ல இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொன்னால் வயல் நிலங்கள்லாம் இப்போ இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா வயல் நிலங்கள் நிறைய பிரச்சனை இருக்குது என்னென்னா அந்த நிறைய பேற்ற நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நெல்லுகள் எல்லாம் அப்படி சரிஞ்சு அறுவடை கூடி மழை பெஞ்சு சரிஞ்சு நாசமாக போயிட்டுது தண்ணி நிற்குது இன்னும் இது என்னடா அதுக்கு முன்னுக்கு எவ்வளோக்கு இதுல
பிரிட்ஜோ அதுங்க தெரியுதானே என்னண்டா கிராஸ் பண்ணா போறேன் இது என்னத்துக்கு வச்சு கிடக்கு சொல்லுவா என்னது நீ சொல்லுவா நீ எனக்கு தெரியும் அவங்க கேட்டு நான் சொல்லுவேன் பார்த்தா என்னது கிடையாது இருக்கும் சப்போர்ட்டுக்கா இருக்கும்டா அப்படி இது மரம் மேலே எஞ்சால என்னடா அப்படி இருக்கு நடந்து போ பயமா இருக்கு இந்த ட்ரெயின் ஆண்டு இதுக்காக போகுது அட நல்லா கீழே வரடே கருங்கல் போட்டு கிடக்குண்ணே உங்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்க போகுது நடந்து வர மாதிரி நல்லா இருக்கு நம்ம ட்ரெயின் அந்த பெட்டிக்கு போகுதுடா வா போவோம் பிடிச்சின்னு விட கரையாச்சு படி இந்த சத்தம் கேட்குது இந்த வண்டு சத்தம் கொழும்பு ஃபோர்ட் தெரியுதா உனக்கு அப்படி ஃபோட்டோலாம் அங்கே போகுது வெள்ளவத்தையில் அப்போ வேற அங்கே இப்போ இதில் தட்டினது அங்கே வரைக்கும் அங்கே கையை கழுவு போய் இங்கோட்டு இந்த பறவையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களோட வடிவாக இருக்கேன் அது பறவையில் பறந்து போயிடலாம் கிளிக்கூட்டம் நல்லா இருக்கு இது நெல்லு சாப்பிட வந்துருக்கா கிளி இல்லை ஜம் பண்ணது இப்ப என்ன சம்பவம்டா இப்ப அதுக்கு அந்த ஒரு வயல் நிலத்துக்கான வெள்ளம் நிக்குது சரியோ அப்ப அது கொஞ்சம் பறவை வந்துருந்தது அப்ப நான் அந்த பறக்கைக்கு அடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு மாறி மாறி கல் அறிஞ்சினாங்க பறவைக்கு இளைஞா அறிஞ்சினாங்க தண்ணிக்குள்ள சத்தத்துக்கு பக்கம் பறக்க வேண்டு நான் அறிஞ்ச கல்லும் போயில்ல இவன் அறிஞ்ச கல்லும் போயில இவன் திருப்பூர கல்லும் நிறைஞ்சவன் அது பட்டு ஜம் பண்ணி போகுது அப்படி இல்ல அப்படிலாம் கத்தையில ஒரு தடவை சொல் என்னட்டு ஜம் பண்ணது கல்லு அதான் தெரியல அதுக்கு ஏதோ கல்லு கிடக்க பார்த்து கல்லோ பரம கிடக்க தெரியல என்ன காக்கூடம் அதுக்கு சிக்கலா கிடக்கு சீ அது ஆமாடா அந்த ட்ரை பண்ணி இருக்கிறார் பெட்டிய கூட கா கூட தான் தஞ்சாவூர் ஃபுல்லாகவே வயல் இல்லைங்க பறவைகள் பறந்து கொண்டு இருக்கு நல்லா இருக்கு உண்மையிலே என்ன எங்கே ஈச்ச மரம் ஈச்ச மரம் இல்லையா நடக்க கஷ்டமா இருக்கேன் அதுக்குள்ள அந்த என்ன சொல்றது கல்லி இருக்கு ஆமாடா சும்மா நடுவில் போட்டுக்கலாம் காப்பேன் கேப்பீங்கடா கேப்பீங்க அறுவடை செய்தா நெஞ்சாலையில் கூட அந்த இடம் வருதா அடே இடத்தை நெருங்கி விட்டோம் போவோம் மேடம் என்ன நடக்க பயமா இருக்கடா மாறி காலு பிரட்டி விட்டுற மாட்டேன் அவசரத்துக்கு நடந்தும் போயிட சரி இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் உண்மையாக இந்த இடத்தை பார்க்க நான் ஆர்வமாக இருந்தேன் சொன்னால் அவ்வளோத்துக்கு ஒரு அழகான இடம் என்ன அல்ல இயற்கையாக எவ்வளோ தூக்குனாங்குருவி கூடுதல் தொங்குது பாருங்க காட்டிக்கொள்றேன் நாங்கள் அமைதியை தானே போகணும் என்ன நான் கதைச்சு அப்புறம் அது பறந்து போகணும் வெளில போய் காட்டிக்கொள்றேன் பாருங்க அவ்வளோத்துக்கு இயற்கையோட இணைஞ்சது நாங்கள் யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படி உங்களுக்கு சினிமாட்டி கொஞ்சம் வீடியோ காட்டிக்கொள்ளணும் பாருங்க பாதி கொண்டு போகுது எனதுக்கால ஹெல்மெட்டை போட விட விழுந்தாலும் இப்போ இதான் நாங்கள் ரங்கோணும் தெரியும் ரங்குறது பிரச்சனை இல்லை இவ்வளோ சரக்கி விட்டுதா கீழே என்ன பேலன்சிங் ஆனாண்டா பரவாயில்ல நான் வந்து பார்த்துட்டு தானே வாங்கினேன் சரி செஞ்சு சத்தப்படா போகணுமே சரி இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இதில் பாருங்க இதில் 2 தான் கிடக்கு 3 கிடக்கா மூட்டா குருவி நிற்குமா உள்ள இப்போ குருவி இதுக்கு போயிருக்கேன் இடது குஞ்சு வேலை நிற்காது ஏன் குஞ்சு பிடிச்சி போறியா கிளி போகுது பஸ்ஸுக்கா போவோம் அப்படியே இதில் போகலாமாடா நாங்கள் ஏன் தெரியுமோ இந்த குருவியை போகுதா போகுது கூட்டு போகுதா மெல்ல 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 வா சத்தப்படா வா இதுக்கு வானம் நான் போயிருக்கேன் வா என்னட்ட போகிறோம் இப்போ நாங்கள் அது என்னட்டா போகிறது காலெலாம் கடிக்க போயிட்டு அவருக்கு அட இப்படி வா ஓ அதை பிடிக்கிறது இடமிட்டடா போமா அட ஏன் எதுக்குள்ள போகிறேன் அதுக்கா ஆள்காட்டை குருவி காட்டி கொடுத்தாங்களா ஊத்தாடை குருவி ஏன் நீ போய் பேர் நான் இதுக்கு வரம் கொண்டு போகுது இது பாம்பு பூச்சி நிற்கும் கவனமே அது உண்மை நிற்கும் பாம்பு பூச்சி இதுக்கு கவனமே இதுக்கு அப்பா அதை போகுதுடா இது ஈஸி இங்கே
இதில் பார்த்தீங்க வண்ணத்தி பூச்சியன் கணக்கண்டு பறந்துட்டதுக்குள்ள சத்தம் போடாது இதுக்கு ஏதோ நிற்குது கதுக்க நிறைய நிற்குது மஞ்சள் அதுதான் அதான இந்த வண்ணத்து பூச்சி குட்டி குட்டி வண்ணத்து பூச்சின்னு இது இருக்கு பிடிச்சிட்டு வர்றாங்க பிடிக்கிறது இல்லை தென்னோலை எடுத்து அடி அது அது தும்பிக்கு தான் அடிக்கிறாங்க இல்லை வண்ணத்து பூச்சி அடிச்சு போட்டு பிடிக்கிறது பிடிக்கிறது சில செத்தும் போகும் அப்போ அறியாத வயசுல இந்த கண்ணா கண்ணிக்குதுண்டா என்ன வண்ண நிற்குது அது இடம் போல இருக்கிற சரி வா போக முடியும் அவனை பார்த்து வசுகிறேன் நீ முன்னுக்கு போனா அடைஞ்ச இது என்னடா இது குட்டி குட்டி இது இல்லைண்ணே பூக்கண்டு வடிவாக இருக்கேன் இதுகளெல்லாம் இது பார்த்துனியா சூரியா வேறு இல்லையே குண்டு மணியோ அதானே தெரியும் எனக்கு எப்படி இருக்கணும் எங்கோட்டாடி மணியோ அது இல்லை பூ ஆனால் போல் மாதிரி வடிவாக இருக்கேண்ணே பாருங்க இப்படி ஒரு இடத்துல இப்படிலாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்குண்ணே சரி இப்படி தொடர்ந்து எல்லாரும் இந்த பைபாஸ்லேருந்து தான் பாதிக்கும் கிளியெல்லாம் பறக்குது அந்த குரலை கேட்டோன்னே இந்த குரலை கேட்டு அவ்வளோ பயப்படுறாங்களா அடுத்த இது ஃபுல்லாகவே வயல் நாங்கள் நினைக்கிறேன் புது எடுப்போம் புது இது என்ன அரிசின்னு பாப்போம்மா புரியுதா இது மொட்டைக்கருப்பேன் ஆட்டு வயலில் தெரியல மன்னிச்சு கொள்ளுங்க சும்மா ஒன்று பிடிங்கி சாப்பிட்டு பார்க்க வேணும் ஆசைக்கு கோதுமை அரிசி இல்லை குத்தரிசி தான் அதுதானே தீட்டு பச்சை அரிசி போல தீட்டு சிவப்படாது தீட்டு சிவப்பு இது அரை ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இடம் தான் தெரியும் ஆனால் என்ன இப்போ அங்கே நெல்லெல்லாம் அறுவடை செய்யணும் மிஷினால் அதால் வந்து சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு மற்றபடி ஓகேண்ணே இதில் வானம் போய் வர நெஞ்சு கல்ல அடிக்கடி கல்ல இந்த ஆள்காட்டி பறவை பார்த்தீங்க இதோ இல்லை இதுக்காக நிற்கிற ஆள்காட்டி பறவை சரியா உங்களை காட்டி கொடுத்துருவேன் துரோகி பறவை ஒன்று உங்களுக்கு எல்லா இடம் அந்த காட்டி கொடுக்குற துரோகிகள் நிற்பினோம் இந்த துரோகி பறவை ஒன்று நிற்குது ஆள் காட்டி குருவி சரி இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ண்ணே இந்த இடத்துல இந்த பாட்டு போடலாம் என்ன புள்ளினங்கால் ஓ அந்த இந்திரனில் வருது சத்தப்படாது குழாம் உங்கள் சட்டை பிடிக்குண்ணே குழம்பில் குட்டையிடாது அது கிட்ட போயிடாது போகலாம் பாதை இருக்கு இதெல்லாம் போய் போகலாம் சரியா அந்த உள்ளுக்க குளத்துக்கு நடுவில் என்ன மரமாடா இது தெரியல யோசிக்கிறோம் வித்தியாசம் மரம் இருக்குண்ணே இப்படி படம் இதுக்கு இன்றைய கூடுதல் இருக்கா ஓ இந்தா அதெல்லாம் கூடுதான் அமைதியாவா சரியோ சத்தம் போடாது என்ன சத்தத்துக்கு பறவையில் பறந்து ஓடும் இந்த இடத்துலையும் குப்பை போட்டிருக்காங்க ஓமடா ஆட்டாங்க இந்த வழியில கொண்டு வரும் மெல்ல நான் கொக்கில் அன்றைக்கி அடைஞ்சிட்டா அவ்வளோ கூட சட்டை அப்படி இருக்குன்னு எட்டியுமே கொக்கை கிளச்சி போடுவாங்க கொக்குண்ட இது கொக்கு முங்காய் இருக்குது போலண்ணே இதில் பாருங்க எத்தனை குருவி கூட இருக்கணுந்தா ரூலாவது கவனுக்குள்ள விழுந்து விட்டுச்சானே தண்ணிக்கானே கொக்கு கண்டுட்டாங்களே என்ன சத்தம் பண்ணுதா இது கொக்கு இல்லை இது பரவாயில்ல தூக்குறாங்க ஆள் காட்டி கொடுக்குறாங்க வந்துட்டா மேலே நிற்குது இந்த குட்டி பறவை அங்கே நிற்குது எல்லாம் வாழ்க்கை நிற்கணும் அந்த டைம் வந்து நாங்கடா குட்டி குட்டி பறவைகள் என்ன மஞ்சள் பறவை என்னடா அது இந்த விட்டா இதில் ஜூம் பண்ணிடல இதை விட்டா ஜூம் பண்ணிடல மேக்ஸிமம் ஜூம் பண்ணி நிற்குது அந்த மஞ்சள் பறவைடா வடிவா இருக்கேண்ணே கீழே கொக்கு எல்லாம் ஓய்வு பிடிக்கும் நித்திரோலினா பார்த்தீங்கன்னா இருட்டம் தான் டெவலப் நித்திரோலினா முன்னுக்கு ஒரு என்ன குளமாக குட்டியோடா எங்கே இதில் மாதிரி ஒரு கல் ஊற்று நானும் முதலையோட பயந்துட்டேன் அதுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சும்மா தேங்கி நிற்குது மலைக்கு போல அங்கே அதுக்கு ஒரு பறவை அது பறவையா அந்த ஓ மாடே அது இல்லை அதுக்கு மரமோ பறவையோ காஞ்சி மரமே கிடக்குண்ணே பறவை தானே அது ஆடுதோ சரி பரவாயில்ல போய் பாவம் ஓ சரி மட்டும் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கண்ணே நல்லா இருக்கடா உண்மையானே இந்த கிளிகளே பார்க்க கூட வேணும் நாங்கள் அண்டைக்கு ஒரு இடத்துக்கு போனோம் சரி சங்கு வேலைக்கு போய்க்க இந்த வயலுக்கு ஒரு கிட்டத்தட்ட 200 கிளி வர அப்படியே பறந்து போச்சு பார்க்க ஊரில் இருந்துச்சு நான் அந்த டைம் ஃபோன் கொண்டு வரேன் அப்போ யோசித்தேன் இல்லை அப்பொழுது கிளி நின்றது செய்யும் இதுக்காக போன மாதிரி என்ன அது தூக்கணாங்குறைக்கு எந்த ஒரு அறிவு பார்த்தனியோ என்னது என்னது செஞ்சுட்டு பார்ப்போம் அந்த மரத்துக்கு சாதாரணமாக போயிடலாது அதுதான் என்ன மற்றது போனாலும் அந்த பிடுங்குறதுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணிக்கு தான் பிடுங்கணும் அவ்வளோத்துக்கு ஜோசி அந்த இடத்துல காட்டியிருக்கு பார்த்தீங்க
உன்னோட கொஞ்சம் கூட மூளை இருக்கு வா இப்போ என்னட்டு அதுக்கு போராண்டு பார்க்கணும் கிட்ட போயிடலாம் ஆளும் இதெல்லாம் நிற்கலாம் ஒரு பாதை போட்டிருக்காங்க இல்ல அது டேய் பயந்துட்டேன் என்ன ஆடு நீர்க்கா குட்டி நீர்க்கா ஆவிட அதுக்குலங்க பயந்துட்டேன் சத்தம் கேட்க உண்மையா ம் அட இது என்னடா இது 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 நிலம் இல்லை இது புழுமையாக கிடைக்குது என்ன இது வெங்காயம் போல பழைய வெங்காயம் இல்லைடா இது தாவரத்தின் வேர்மையாக கிடைக்குது இந்தா கிட்ட வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட குருவி நிற்கிற 1-2 கிலோ நிற்குது உள்ளுக்கையோ கொஞ்சம் இந்த கூட்டு நிற்கிற ஒரு ஆள் வெளியில விட்டு கொண்டு வந்தா அது இதுக்கு ஆடுது வேற உள்ளுக்கு அது பின் ரக்க அந்த அதுக்கு இல்லை இருந்து 2வது கூடு கண்டுட்டியே அதுல முன் ஒரு ஓட்டைக்கா நிற்கிறாரா ஒரு போவோம் அங்கே பக்கத்தில் எதுக்கா என்னன்றா போகிறதுக்குள்ள தண்ணி நிற்கிறேன் தண்ணி நிற்க போயில அது தண்ணிண்ணே இதெல்லாம் நிற்கும் இதுக்கு மூடானா இதுக்கு டேஞ்சர் போகிறது பாம்பு பூச்சி நிற்கணும் கொத்திக்கு விட அவசரத்துக்கு போகவும் இல்லாது நான் போகிறது அதுக்கு ரிஸ்க் பின்னுக்கவா அப்படியே குருவிகள் வந்துட்டேன் இப்போ பின்னுக்கு நிறைய குருவிகள் நிற்குது போல என்ன சத்தம் கேட்குது இல்லை வடிவா இருக்குண்ணே அப்படி மஞ்சள் பறவை என்ன பாருங்க அந்த பறவைகள் எல்லாமே திருப்பி அந்த கூட்டுக்கு திரும்பி கொண்டு இருக்குது தங்கள் இருப்பிடங்களுக்கு இதெல்லாம் இதில் இந்த பார்க்க நல்லா இருக்குண்ணே நான் ஷாப்பிங் முடிச்சுட்டோம் சாப்பிட்டுட்டு இல்லை மழமையாக இதுகள் நாங்கள் பைக்கில் போய்க்க பார்ப்போம் ஆனால் அந்த மைண்ட் வேற ஆகுதுண்ணே இந்த இடத்துலேருந்து இப்படி யோசிக்க அந்த ஒரு இது தெரியுது ஃபீல் ஆகுதுண்ணே நல்லா இருக்கு உண்மையிலே வித்தியாசம் இந்த காவை கூடாது சொன்னேன் இந்த காமஞ்சிக்க காவை பிள்ளையா ஆமாடா எனக்கு ஒரு குட்டி சரணாலயம் மாதிரி தானே என்ன பறவைகள் சரணாலயம் யாழ்ப்பாணத்தில் தங்களுக்கு தாங்களே அமைச்ச சரணாலயம் அவ்வளோத்துக்கு இயற்கையோட வடிவாக இருக்குது இந்த டக்குன்னு தண்ணியோட ஜகில் வந்து குடிக்கலாம் இன்னும் குருவிகள் வரையில என்ன அமைச்சு நாங்கள காட்டு வந்து பார்த்தோன்னா அது இன்னும் வரையில பார்ப்போம் இந்த குட்டி குட்டி குருவி வேற இருங்க அதான் தூக்கணும் குருவி அந்த நிற்குது இந்த டொப் இல்லையா இதில் நிற்கிற வேறுங்க சத்தம் போடுது ஆமாடா டேய் இந்த உடலை கிட்ட பறந்துடுமா டே இன்னும் வருது இல்லையா அது இதுக்குல்ல அப்படியே போப்பதா மீன குருவி ஒன்று நிற்கிறார் கூட்டுக்க போகிறத பார்ப்போம்டா இன்னும் போகுது இல்லை ஏன் டவுட்ரா மனசெல்லாம் டைம் நேரத்தை பார்த்து கடிகாரத்தை பார்த்து போய் வரைஞ்சிருக்கோம் இதுக்கு என்னன்றா டைம் தெரியும் இருட்டா போகுது விடிக்குதுலாம் அந்த அது பழக்கி உடல் கடிகாரம் என்ன பயோ கிளாக் உடம்புக்கு தெரியுமே எப்போ போகணும் எப்போ போகணும் கூட்டு இடமெல்லாம் மேப் நாங்கள்லாம் இதுவாக வைக்கிறோம் அவங்க கூகுள் மேப்பாக வைக்கிறோம் அது என்ன மேப்பாக வைக்குது ஒன்றும் தெரியாது உங்களுக்கு மேலே வைக்க ட்ரோன் வியூ தானே அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதான கஷ்டமாடா எங்கெங்கே கேம்ப் இருக்குன்றலாம் வைக்க தெரியும் கிளி வளர்க்குது காகம் வந்து நிற்குதுடா கொக்கு காகம் தூக்கணாங்குருவி எல்லாம் ஒற்றுமையாக வாழுதுன்னு சின்ன வயசுல தெரியுமா கதையில் வாசிப்போம் ஒரு மரத்தில் காகம் கொக்கு தூக்கணாங்குருவி எல்லாமே ஒன்றாக வாழ்ந்து வந்துச்சுனமாம் அந்த கொக்கு தூக்கணாங்குருவி எப்படா சாப்பிடுவோம் பார்த்து கொண்டு வந்துச்சா ஒரு நாள் அந்த சமயம் பார்த்து அங்க வந்து 5 மணி ஆச்சா அங்க வந்து காகத்துக்கு தெரிஞ்சு ஓட்டு அப்ப காகம் வந்து நின்று தூக்கணாங்குருவி உன்ன கொக்கு சாப்பிட போ ஆக லேக்குங்கள் அட எங்க ஒரு 10க்கு போயிட்டு லூசு மாதிரி காட்சி வந்துருக்கீங்களே இல்ல உண்மையாவே இந்த சின்ன வயசுல இருந்து கதைகள் வாசிக்கிறாங்க நீ மிஸ் பண்ணிட்டேன் என்ன அது வீடியோ நல்லா காட்டல மீன கொக்குனுண்டா தெரியும் கண்டு டொக்கா போட்டு அப்படியே ஒரு கோடு வந்துச்சு நேரு நீ அதை பாத்துருக்க பூந்தேன என்ன கன்றாவிடாடே பாக்குறவங்க சாப்பிட்டு கொண்டு பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க கமெண்ட்ல எல்லாம் என்ன ஒண்ணுதான் கழுவி போன பாக்கி எனக்கு வந்து சம்மந்தம் இல்லையா அது பறந்துட்டு தண்டை வேலையை முடிச்சுட்டு வந்து வந்தது முடிச்சது இருந்தது பறந்துட்டு போயிட்டு தானே கொக்கு ஒரு பக்கம் பறந்துட்டு அப்ப அதுக்கு தான் வந்து இருக்கிறோம் அந்த மரத்தில் இலையில பேர் மாலை கடன்கள் இலையில நாவல் கடல் இருக்குதோ அந்த ஓட்ட பாதையை பேர் கீழே உடக்குது அப்ப அந்த குருவி பொத்தம் நிறுத்துறது தூங்கி விழாது அதுவும் பாதை எல்லாத்துக்கும் குமிழ் மாதிரி ஒன்று வருது பேர்
அதுக்காக நிக்கிறோம் போல. அதுக்காக நிக்குது போல. சின்ன கும்பலும் இருக்கு பாரு. கனா கூடுறதுக்கான வித்தியாசமான. நான் நிக்கிறேன் வந்து ரீஞ்ச் எப்படி இப்படி தள்ளி கொண்டு நிக்கிறோம் போல. ரெண்டு சைடுங்களா இங்க டடே இங்க டடே இங்க பின்னு படடே இதுக்குல மைனாவோட. மைனா மாதிரி இருக்குடா. இல்ல வேற. ரெத்திரம் இதுக்கு கணக்கு. மஞ்சள் கலர். மைனா ஆனா இது வெள்ள கூட வாங்க. அதான். இந்த இதுல பாருங்க. நான் தும்மி வரட்டே பாக்குங்க. நெல் அறுவடை செய்திருக்கேன் தானே, அதுக்கு சாப்பிடுதுன்னு கூட்டம் வந்துட்டா நல்ல வடிவா இருந்தாடா பார்க்க. இந்த கூட்டம் பறக்கின பாருங்க. மைனா இல்ல வேற. வேற தானே மைனா இல்ல. பெரிய சாப்பாடு கொண்டு ஓடவே நீ உண்ட பழக்கத்தை சொல்ல நீ கொக்குக்கு அப்ளை பண்றானே. என்ன செய்யலாம் பங்கட மக்களே. அட நீ ஏதா பாத்து சொல்லுவா. நான் இதுல வீடியோ போட்டாடா அந்த இடத்துல போய் கொட்றாங்க. கடைசி உண்ட விட்டுக்கு ஏனா கொட்ட வலிக்கிட்டாங்க. இந்த இதுக்கு வாங்க. டியூப் லைட் இதுக்கு பில்லு கிடக்கு சொல்லி எடுத்து அந்த வீட்டுக்காரருக்கு அனுப்ப மாட்டேன் பாஸ்வேர்ட் பண்ணி. இந்த அவங்கள்ட்ட குப்பை போட்டு எங்கே எடுத்துன்னு வாங்க. மீனோடு பாலையோடு எல்லாம் இருக்குண்ணே. இந்த பைப்புகள் சாராய போட்டுருக்கு. என்னடா இது இது நூட்டை என்ன பனி இதோ பனி இது என்ன இதுக்கு 100 வந்தது விடியப்புறம் இருக்குன்னு சரி இப்போ இருக்குது வரைக்கும் இருக்கு இல்லை இதுக்கு மட்டும் கிடக்கு. இது வந்து சிலந்திகள் டெச்சில் இதா இருக்கு. இருக்கு அப்படி இருக்குண்ணே. எப்படிலாம் ஆராய்ச்சி சரிங்க அங்கே இதுக்கு எல்லாம் நிறைய இருக்குடா. அங்கே இதுகளுக்கு நிறைய இருக்கு. பாம்புண்ட விஷமோ? ஐயோ குடியன் விஷம் இங்கே இதுக்கு இங்கே நிறைய இடத்துல இருக்கு. இங்கே என்னது யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கண்ணே. இங்கே இதில் கிடக்கு இது வடிவாக காட்டுறேன் பாருங்க. நிறைய இருக்கு. அந்த ஒரு 100 மாதிரி கிடக்குண்ணே சவுக்கார் 100 மாதிரி. அடி அங்கே பார்த்தேன் தூரத்தில் அந்த கொக்கு கட்டு அது ஃபுல்லாக வந்தா தெரியுது எனக்கு நிறைய இந்த கொக்கு இடம் வேணும். அதான் வெள்ளியா தெரியும். ஓப்போ அதெல்லாம் கொக்கு இடம் அதுதான் நான் வேண்டிய வீடு. இங்கே தூக்கணாங்குறியும் கொக்கு. அதுக்கு காகம் நீர் காகம் அதுக்கலாம் போல இருந்தா நிறைய இருக்கு. ஒப்பு இருக்குண்டா அதெல்லாம் ஆக்கள் நிற்கிறேன் மேடம். இந்த யாரோ வைக்கோல் போட்டு கொண்டிருக்கேன். கண்டுட்டேன் இந்த அதுக்கு அங்கே பாதை இருக்கு நாங்கள் அப்போ தூரம் இருக்கணும் நடந்து போயிடலாம் வளர்றதுக்கு. அதுக்கு வேறு பாதை இருக்க மாட்டேங்கிறேன் வாரத்துக்கு. இந்த இது பார்த்தீங்க கிளுக்கி என்ன சணல் காஞ்ச அப்புறம் கிளுங்கம் டிங்கு 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 டிங் பூரா வெடிச்சு பராகும். குருவி வந்துடு சதங்க இருக்குதுவா போ. சரி இப்போ குருவிகள் வர நேரம் ஆகிட்டு ஏதோ நான் சொல்லி வச்ச மாதிரி இருட்டி கொண்டு வருது. அப்போ கட்டாயம் வரைக்கணும் தானே சும்மா காட்டன் பாருங்க. ஆடு நிற்குது இந்த மேலே பாருங்க 3 நிற்குது. மேல் நுண்ணியில் பாருங்க 3 குருவி நிற்குது. அது என்ன தான் கூட்டுக்க போடணும் ஆராய்ச்சி செய்யணும். இப்போ அதான் தங்கண்ட எதிரி யாராச்சும் நிற்கிறாங்களா பக்கத்தில் இந்த அடுத்த குருவி யாராருங்க. கூட்டுக்கு போயில என்ன செய்யணும் கூடி கதைக்கணும். ஊர் கதைகள் புதினாங்க இல்லை அவனை அடி இன்றைக்கு நாள் அந்த வீட்டை போனாண்டி அங்கே நெல் கிடந்தது அங்கே திணை கிடந்தது. ஆனால் அங்கே ஒரு அம்மா ஒரு அன்னைக்கு அது சைத்திரம் எடுக்கவே விடுது இல்லை அந்த கிளச்சி கொண்டே இருந்துச்சு போன நீ இன்னும் வரும் இந்த ஒட்டி பார்க்குறேன் மைனா இது மைனா வைக்கிறேன். இந்த எத்தனை உருவிகள் என்ற வித்தியாசமான இதோட சூம் பண்ணே இல்லை. சூம் பண்ணால் கிளியரோட இது பாருங்க. இந்த இந்த குரலும் இப்படி ரிப்ளை வருது. சரி கத்தி என்னடி ஓடுனே அது வரந்துட்டு அடா அது வந்துட்டா குருவியெல்லாம் வந்துட்டு சரி தூக்கின குருவிகள் எல்லாம் ஆனால் ஒன்றும் கூட்டுக்கு போகுது இல்லைன்னா நல்ல நேரம் வரணுமாக்குமே. இப்போ சுப முகூர்த்தம் என்ன டைம் பண்ணுவேன் இப்போ 5:59 கண்டா அப்போ 6:15 இப்படி தான் போவோமா. ஆனால் நல்லா இருக்கு அந்த இடத்துல நல்லா காற்றடிக்குது இயற்கையான இடம் உண்டு. அந்த இடத்துல இப்படி ஒரு இயற்கையான விஷயங்களை பார்க்க நல்லா இருக்குது. அதை நாங்கள் வலிக்கணும் என்ன சொன்னால் இப்போ இதுக்குள்ள நாங்கள் போகிற பாதை நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் சொல்லி போட்டோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் எங்கள் பைக்கை வழி வந்தாங்களே அதை எடுக்க போய்க்கு என்ன வச்சுன்னு சொன்னால் இதுக்குள்ள லைட்டுகள் இல்லை. ஒரு இடம் லைட் இல்லை. இருட்டுனா நாங்கள் போகிறதும் கஷ்டம். பாம்புகள் பூச்சியாக வந்துடும். வேண்டாம் அறுவடை சீசன் கட்டாயம் பாம்புகள் எல்லாமே வரும். இப்போ பௌர்ணமியும் இல்லையா
அந்த வெளிச்சம் நீ அமாவாசை வேற நீ இருட்டா இருக்க போகுது அதை இன்னும் இருட்டாக்கில விட்டுருவோம். அதான் பார்ப்போம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று பார்த்துட்டு குருவி போனா காட்டிட்டு அப்படியே வலிக்கிறோம் தானே. இவர் அப்போலேருந்து லைன் பண்ணுறோம் நீங்கள் ஆச்சா அந்த கூடுப்பல் நிற்குது புதாக அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இது நிற்குது காது நிற்குது எல்லாம் நின்று இந்த புழுக்கள் அது மைனா இல்லை வேறு என்ன வேறு குருவி என்ன மைனா சத்தம் மாதிரி கிடக்காது. லேட்டஸ்ட் வெர்ஷன் தெரியாது. முதலண்டு மைனா இல்லை இது மைனா மாதிரி தான் கிடக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் தெரியாது. கொக்கு பர பர கோழி பர பர மைனா பர பர. அப்போ கொக்கு இருக்கிறோடைய அப்போ மைனா தான் அந்த பாட்டில் அப்படி இல்லை வருது. கோழி சோறு கோழி வீட்டை நீங்கள் மைனா வர்றோடையா அப்போ 2 பேரும் ஒன்றா தானே என்ன என்னெல்லாம் யோசிக்கிறேன். மயில் அது வேறு இடங்கள் மயிலே அது அர்த்தம் அங்கே போகணும் பல 2. ஓகே இப்போ அந்த குருவியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்ப கூட்டுக்கு வந்து கொண்டு இது கொஞ்சம் பெரிய குருவியாக இருக்குண்ணே. இந்த கருப்பு தான் கருத்த குருவி தூக்காங்குருவியோட கொஞ்சம் பெரிய குருவியாக இருக்குது. ஆனால் தூக்காங்குருவி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நின்றது அதில் இப்போ காணல கூட்டுக்குள்ளே போயிட்டு போலண்ணே. கூட்டுக்குள்ளே போகிற அளவு இது அவ்வளோ ஜூம் பண்ணி காட்டல அவங்களுக்கு இந்த ஃபோனில் அவ்வளோ தான் ஜூம் பண்ணலாம். கூட்டுக்குலாம் நிற்கிற மாதிரி தெரியல வேணாங்கண்ணே 2 ஆள் தெரியும் 2 தூக்காங்குருவி கூட்டுக்காரர் குருவிக்காரர் குருவி கூட்டுக்காரர் கூட்டுக்காரர் மாதிரி ஓ குருவி கூட்டுக்காரர் கூட்டுக்கு நிற்கிறீங்களே. ஆனால் என்ன சொல்லிட்டு அந்த அதுவும் சின்ன குருவி தானடா இது 2 ஆள் அந்த காற்றுக்கு குருவி ஆடுது இல்லை நிற்குது இல்லைன்னு எங்களுக்கு கண்டுபிடி கஷ்டமாக இருக்குண்ணே. இந்த இருட்டி கொண்டு போயிருதுண்ணே மழை வந்தால நினைஞ்சு ஊறிடுமല്ലോ. ஆனால் தண்ணி போவாங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்கும்ண்ணே. இதுக்கு என்ன வேற ஒன்றும் இந்த பிக்சர் நூட்டு லென்ஸோட கேமரா இருக்கும் அதுதான் இது கொண்டு வரணும்ண்ணே. அது சட்டப்படி வேணே வச்சு போட்டு ஸ்டாண்டை போட்டு நாங்களோட ஜாலியாக நிற்கலாம். வெயிட் பண்ணோம். 2 வெயிட் பண்ணி எடுக்கணும். இதில் நம்மள தான் ஜூம் பண்ணி காட்டலாம். இந்த இயற்கையை வளர்த்தோட ரசிங்க நீங்கள் என்ன அப்புறம் சந்தர்ப்பத்தில் கேமரா வேணும் அப்புறம் வருவோம். போயிட்டு 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 இந்த முன் கொடுக்கண்ணே நீட்டு கொடுக்கண்ணே இந்த இதுக்குள்ள போட்டு கீழ் பக்கம் தானே போகுதுண்ணே. அது நாங்கள் மேல் பக்கம் பார்த்துருக்கோம் கீழ் பக்கத்தாலே போகுதுண்ணே. இந்த இப்போ போன கண்டுறேன் நான் வீடு எடுத்து நானும் கண்டேன் போயிட்டேன் கூட்டுல இந்த நடுவுக்கு என்ன உங்களுக்கு காட்டு வந்துக்கிறேன் இந்த இந்த இதில் வேறண்ணா 2 ஊடு தொடர்ந்து இருக்கு அதுக்கு முதல்ல நிற்குதா அதான் அப்படி வச்சிருக்கேண்ணே பாப்பா வேறு தான் வருதுண்டா காட்டிட்டு போகணும் பார்த்தா அது இருட்டி கொண்டு போயிருது எங்களை நிற்கவும் பயமாக இருக்குது பாம்பு பூச்சி வந்தானே. அடே அடே கீழ் பக்கத்தாலையும் குருவியல் போகுது. அடே ட்ரெயின் ட்ரெயின் இன்னும் இந்த வியூவை பாருங்க ட்ரெயின் வருது நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. இடிக்காது அடிக்காது ரெக்கில் இடையில தானே இது ஜால்ரான் ட்ரெயினடா. ஓ அன்றதா அப்புறம் மட்டும் போகுது வரைக்கே நினச்சி நாங்கள் ட்ரெயின் வந்து நல்லா இருக்க வேண்டும் அந்த டானா இன்னும் அங்கே எடுத்த இன்னும் மொழி வந்திருக்கேன் வளைஞ்சு தண்டவாளம் இல்லை இதில் முதல்ல காணையில அங்கே இருந்து வந்துருக்கு. ஆமாம் நான் திருநெல்வேலி சத்தங்கங்கிற வகை தான் வந்தது. சரி நாங்கள் நின்று பார்த்துனாங்க அந்த குருவிகள் பார்த்துச்சுன்னா ஒன்று தான் கண்டுறான் ஒன்று அந்த தங்களோட கூட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கண்டுறான். அது போ நல்லா இருட்டம் வந்துட்டோம் ஏண்டா பயம் இதுகளுக்கு பாம்பு பூச்சி நின்றாலும் புடையன் நாங்கள் பாம்பு பூச்சி நின்றாலும் மட்டும் தான் சொல்கிறோம் தெரியும். இதை பார்த்துட்டு சரி வீட்டுக்காரன் இங்கே பயம் துக்க போனி நீ தேவையில்ல இடத்துக்கு நான் இதெல்லாம் பயம் நிலாங்கல்லான்னு பாருங்க இந்த என்னடா ஓடினா உள்ளுக்கால ஓடினா நீ எதுக்காக வந்து அதுக்கு வந்து நாங்கள் இந்த சைட்டுக்கால வந்தா அது இதுதான் வளைவடா இந்த வளைவு நல்லா இருக்கணும் இது அது நல்லா இருக்கணும் இதில் நிற்க நல்லா காற்று அடிக்குது குளிர்மையாக இருக்குது பனி வந்துட்டேனே கொஞ்சம் இதில் தனிமேலும் வந்துடும். ஓ பாம்புடா பாம்புடா என்ன பாம்புடா என்ன பாம்புடா இது என்ன பாம்புடா டே இது நாகம் 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 இல்லை ஒரு இது நாகம் இதான் கலர் இது புடையன் இல்லை சரியோ கிட்டப்பா நாகம் தான்டா இப்போ சொல்லிக்கணும் நாகம் இல்லை வயல் பாம்புல இருக்கு எங்களுடைய வந்திருக்கடா பின்னுக்கு பார்த்து இல்லை இதுக்கு இஞ்சா ரெண்டு வந்துருக்கு தண்ணி கரண்டு என்ன பாம்பு இன்னும் கொஞ்சம் வாடா டே இல்ல நாகம் இல்ல நாகம் இல்ல நாகம் தலை வித்தியாசம் ஆனா சாரையும் இல்ல சாரண்ட மஞ்சள் இதுவும் இல்ல என்ன கோடாலி பாம்பும் இல்ல வேற ஏதோ அந்த வயல் பாம்பு ஏதோ இருக்குல்ல இந்த வயல் நான்
பாம்பே க்ளோஸ் பண்ண டைம் வாங்க போ யோசிச்சு பார் ட்ரெயின் வந்திருந்தா அவரு நிலைமையை யோசிச்சு பார் காலை கிட்ட வேற இருந்திருக்கும் பார்த்து தான் போகணும் நாங்களும் கொஞ்சம் முந்தி வந்திருந்தா அவர்கிட்ட கதை சரி சரி இப்போ நாங்கள் அப்படியே வலிக்கிட்டோம் வலிக்கிட்டு போவோமா நாங்கள் நின்று பார்த்து நாங்கள் குருவியும் காணையில் ஒன்று மட்டும் இந்த கூட்டுக்கால போகிறது பார்த்து நாங்கள் என்ன இந்த ரெஞ்சிட்டேன் கூட்டுக்கு உள்ளுக்க போகிறது கூட்டுக்கா கீழே தான் போகுது தானே குருவி தூக்காங்க கூட கீழே போனோம் அதை மட்டும் பார்த்து நாங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க சரி இப்படி நாங்கள் போவோம் என்ன என்ன கழிச்சிட்டியா சரி அப்போ ட்ரெயின் இப்போ வந்திருந்தா என்ன வேறு இருந்துருக்கோம் எல்லாரும் கொஞ்சம் மிந்தி வலிக்கிட்டு அதான் தெரியும் எங்களுக்கு டைமிங் தெரியும் வேற மாட்டேன் என்ன ஆனால் வந்து கழிச்சு போட்டோம் போய்க்கிற முக்கிய இடத்துக்கு போயிட்டு போமா எனக்குடா அப்பம் சாப்பிடுவோம் போட நான் வெறும் கடைக்கு போகணும் பார்த்தா சரி அப்போ கடைக்கு போமா அப்போ சரி எங்கே அந்த சிக்கனை அங்கே அதுக்கு போவோம் அங்கே போய் அதையும் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டி போட்டு போவோம் மேங்கோ ஜங்ஷனுக்கு போகணும் மாம்பழ சந்தி தமிழ் வராது வாயா நாங்கள் இப்போ ட்ரக்கில் வர வழியே நாங்கள் இப்போ கொழம்புலேருந்து வரீங்க கிளம்புலேருந்து வரீங்களா கிளம்ப படியா நீங்கள் நாங்கள் வெள்ளவத்த படியன் வெள்ளவத்த படியன் நாங்கள் வெள்ளவத்தக்காரங்க பார்த்தாங்களா வாடா வா ஊர்பக்கம் வா நீ அங்கே விளையாடுங்க சரி போமா அப்படியே நாங்கள் எங்கே அரியாலை மாம்பழ சந்தி அப்பா கடையை போயிட்டு அப்படியே தொட போடுறோம் என்ன இப்ப மேலே காய்ச்சின்னு வரோம் நான் மாதிரி கிட்ட போனா தலைவிரிக்கும் அடுத்த இஞ்சாவது என்னோட பாம்பு அதே மாதிரி வயல் பாம்பு தான் பார்த்து வா சரியோ எப்படி இல்லைண்ணா எந்திரி பார்த்துல ட்ரைனிங் வர எப்படி சடைக்கிறாங்க வாரம் அதே தண்ணி பாம்பு இது கிராஸ் பண்ற இதுதானே அதுவே வந்து தண்ணி நீர் பாம்பு தான் போல இந்த எல்லாம் உலக்கேன்றா இரவெல்லாம் அறுவடை செய்யினா நான் கொத்தி விட்டுருமே விசாமி இல்ல ஆஷ் கலர் பாம்பு என்ன புடியன் இல்ல அது சுவர் அறுவடை சீசன் இந்த ரோட்டு அராட் ரோட்டெல்லாம் இருக்குல்ல அதுல அந்த ரோட்டு சைட்ல செத்து கிடக்குமோ சரி இப்போ நாங்கள் அரியாலை மாம்பழ சந்தி இருக்குதானே அதெல்லாம் மாம்பழ சந்தி இருக்கு அது இருக்கக்கூடிய தேப்சி குட்டி அப்பா கடை தான் வந்து நாங்கள் நல்லா இருக்கு உண்மையிலேயே அப்பா நான் வளமையை வந்து சாப்பிட்றாங்க சரி இன்றைக்கு உங்களை வீடியோலையும் காட்டிக்கொள்ளேன் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் கடைக்குள்ள வந்துட்டோம். இதுல நிறைய வகையான அப்பம் இருக்கு. சிக்கன் அப்பம், சீஸ் அப்பம்னு சொல்லி எல்லாமே இருக்குல்ல பாருங்க. இந்த உனக்கு என்ன அப்பம் வேணும்? எல்லாத்துலயும் இது வேணும். எனக்கு வாசல் கொண்டு ராளப்பம், எனக்கு சிக்கன் அப்பம். ராள சிக்கன். உனக்கு ஒன்று தானே? அதுல ஒன்று காணும். சரி வா. சரி இப்போ நாங்கள் வந்துடனே பார்த்துச்சுன்னா முதலாவது
டீயோட பண்ணாங்க என்ன இது ஏலக்காய் டீ வாசம் அடிக்குதா நீங்க கிட்ட வந்து வாயாலே மணக்கிறேன் இல்ல உன் மணக்கிறண்டு வாயா நக்கி விட்டுறான் பட் இஞ்சால சாக்லேட் இது ரெண்டுமே நல்லா இருக்கும் அடி போடுறோம் யாருக்கு இது உனக்கு எது வேணும் எனக்கு 2 வேணும் 2 கப் வேண்டிட்டு வருவோம் வேற இது சிக்கன் அப்பமா சிக்கன் ரால் சாக்லேட் இந்த 3 டப்பம் எடுத்துனாங்களே 3லையும் சோடி எடுத்துனாங்க இதுதான் நல்லா சிக்கன் நல்லா இருக்கு ரால் நல்லா இருக்கு சம்பல் சட்னி வேற லெவல்ல இருக்கு சரியா இல்ல முதலாவது நீ முதல்ல அரமா சேர பங்கடுங்கி வா புறங்கல பூமா ஓடுது மாதிரி நீ பங்கடுவே வந்துடா புறங்க பங்கட்ட மாதிரி பங்கட அங்க கூட கிடக்கு அடிப்பேன் அடி அத நீங்க சரி இதுல நான் என்ன கொடுத்து நீ அதுல விட்டதுல பிடிச்சிடுவேன் இல்ல அதுல விட்டதுல ஐயோ இது எனக்கு அது உனக்கு சரியா இது ரெண்டும் இருக்கட்டும் நீ மாறி மாறி குடிப்ப சரி இங்கால அப்பம் இருக்கு என்ன அப்பம் முதல்ல எதாவது சாப்பிட மாட்டா முதல்ல ஒரு உரைப்பா சாப்பிட்டு நடுவில் இனிப்பு அப்ப நாக்கு இதாயிடும் நியூட்ரல் ஆயிடும் இந்த திருகாணில வச்சு தெரியும் நெஞ்ச சுட சுட இடியப்பத்தட்டு தான் திருகாணி கொண்டு போனா வீட்டு அம்மா இடியப்பத்துக்கு சரி இப்போ நாங்கள் இந்த அப்பத்தை பிக்சரா இந்த சட்னி தானே இந்த சட்னி சம்பளம் வச்சு தருவாங்க நல்லா இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஆரஞ்சு இது வந்துட்டுடா பிஞ்சு பிஞ்சு வந்துட்டு நடுவாங்க நல்ல ஒரு சட்னி நல்ல உறவு அண்டைக்கு அடிச்சுன்னு போது என்ன அளவா வச்சா சரி வாயில அளவா வாயில வச்சது நீ ஆவேசம் வச்சா சரி இது இந்த சட்னி முடிஞ்சு தெரியும் அதனால இங்க ராளுக்கு தந்து இருக்கல நெஞ்சில காய் வச்சீங்கன்னா சரி நம்ம எழுதி எல்லாத்துலயும் டேஸ்ட் ஆகும் இந்த நடுவுக்கு இருக்குதா குழம்பு மிக்ஸ் ஆயிருக்கு இது என்ன சிக்கன் தானே ஓ நல்ல கறி மாதிரி இருக்கு நோ தெரியுது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஓ வதான் இருக்கு நல்லா கறி மாதிரி இருக்குல்ல சிக்கன் கறி மாதிரி ஒரு வாரண்ணா இல்ல ஓகே ஓ இல்ல என்ன தெரியல இல்ல ஒரு வாரண்ணா இப்ப தெரியுதா லைட்டா ஓகே அப்படியே வச்சுடா ஓ தெரியுதா சுட சுட ஆவி காட்டுறோம் சரியா ஓகே இந்த பார்க்கவே நிறைய பேருக்கு வாய் வரும் என்ன இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் இருக்கு இல்ல இந்த கோழிக்கறி இந்த ஃப்ளேவர் அடிக்குது கோழிக்கறினா நல்லா இருக்கு ஏ உனக்கு ரால் வந்து கொஞ்சம் போடு அது உனக்கு இதை விட இந்த மூணை வரும் மூணையை நம்பி வச்சுட்டு இருக்கலாம் பக்கத்துல ரால் காட்டாட வீடியோல இந்த ராலை பத்தி காட்ட விடு பாத்துங்க சரி பாத்துங்க மெயினாக ராலை நெட்டி கொண்டு இருக்கு விடுறான் இல்லை புதன் மாதிரிமா அப்படியே சுருட்டி புளுக் புளுக் கொண்டு இருக்கு 75 இன்ச்சு டிவியில் பார்க்குறோம் எல்லாமே யோசிச்சுப்பேன் அந்த ஆளும் கடிபடுது அந்த மாதிரி இருக்கு ஆனால் அது அந்த சட்னி இருக்குல்லோ அதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது தூக்கி கொடுங்க தானே சட்னி நாளும் வச்சு தரணும் அதை பரப்பி விடுங்க அப்படி அப்படி இந்த ரோலர் ஆளை பரப்புற மாதிரி ஈவனா ஐயோ கை குறைக்குது பேசுறீங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் படி ரோட் சைட்லேருந்து ரோட்டை பார்த்துக்கொண்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் வானுக்கு அடிபட அடிச்சது கரையாண்டு அடுத்தது வேலை கறி இருக்கு உடப்பு சாப்பிட்டோன்னா ஒரு அண்ணன் அண்ணன் பார்க்கணும் அதான் உரைப்போட சூடு சாப்பிட செட்டிக்காத அந்த வேலைக்காய் ஃப்ளேவரோட நல்லா இருக்கு உண்மையாவே இதெல்லாம் ப்ரொமோஷன் இல்லை உண்மையாகவே நல்லா எல்லாரும் கூடயே தான் நாங்கள் சாப்பிட்றோம் அடிக்கடி வர பாசலும் கட்டியாச்சு வீட்டுக்கு
அடுத்தது என்னது சாக்லேட்டியா ஆட்டி எடுத்து நீ இந்த எடுப்பேன் நான் நாத்துல விலங்கு இந்த வாய் அது அது எவ்வளோ பிடிக்கும் ஏலத்தில் விட எவ்வளோ போகும் தெரியும் வேலை காட்டி ஒரு கடி ஒரு குடி ஒரு கடி ஒரு குடி ஒரு கடி ஒரு குடி இந்த கொருப்படி மொத்தத்தில் வீடியோ முடி அப்படி கமெண்ட் சொல்லுவீங்க அப்படி சொல்லாங்க கடைசி சாக்லேட் வாங்கி காட்டு பண்ணுவேன் இதெல்லாம் முதல் சாப்பிட்றது இப்போ சொல்ல வித்தியாசம் இது வேறு இது எல்லாம் போட்டு அடே இதுவும் வித்தியாசம் நம்ம முதல்ல ஆரம்ப வீடியோ போட்டேன் சாக்லேட் மட்டுமே போட்டு கொண்டு வந்தது இது நட்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு வந்தது இதுல எல்லாம் போட்டு டிசைனுக்கு டேஸ்ட்டுக்கு இது போட்டு சாக்லேட் சிறப்பு எல்லாம் ஊற்றி பாலப்பம் பழத்தோட நல்லா இருக்கும் போல நல்லா இருக்கு இதெல்லாம் என்ன மாதிரி சின்ன பிள்ளைகள் தானே விருப்பப்படா இனிப்பு மாவளம் வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கு மேலே கொக்கோ இது ஊற்றிக்கிறாங்க லிக்யூட் இதெல்லாம் பிடிச்சிருக்கா உரைப்பில் அதை பிடிச்சிருக்கு இப்போ இதை பிடிச்சிருக்கு நாங்கள் பாலப்பம் எடுக்கல குழமையை சாப்பிட்றாங்க பாலப்பம் தான் இது பாலப்பத்து மேலே இதெல்லாம் போடக்கூடாது எப்படி சாப்பிட்டு வருவோம் இந்த பேர் அப்படியே ஓடுதுடா சாக்லேட் சாக்லேட் ஓடுதுடா அப்படியே அதான் கூட்டிட்டு கலாச்சி விடாது சரியா சிக்கன் அப்போ உண்டு நல்லா ஒரு எல்லாரும் சாப்பிட இன்னும் உண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் ஓமடா அந்த ஃபீல் எனக்கு பாரு நாங்கள் வேற கணக்கு சாப்பிட்டு நினைச்சிட்டு வந்து நாங்கள் ஆனால் அளவாக சாப்பிட்டா சோழ இல்லை எங்களுக்கு சோழ சாக்லேட் பார்த்தா அது எண்டு வேணா அதுக்காக பாயுது அடுத்த பாயிடுறான்னு கிரியறா போல மனுஷர் மாதிரி சாப்பிடுங்க எப்படி கிடைக்கிறீங்க என்ன மாதிரி கிடக்கு நல்லா உண்மையாக பெஸ்ட்டாக இருக்கு ஆனால் சிக்கன் அப்பன்ட்டு ஹைலைட்டாக இருக்கு சிக்கன் அப்பன்ட்டு பெஸ்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு அது நீ சாப்பிடுறா நான் சாப்பிட்டு காட்டுவேன் இருக்கா இல்லை வேணாம் சாப்பிட முடிச்சிட்டியோடா ஓ இதான் பார்த்து வந்து இதான் சுட சுட சாப்பிட மாட்டா அப்போ டேஸ்டடா சரி என்ன சாப்பிட்டியா என்ன மாதிரி இருந்தது சிக்கன் அப்பம் வரல வேறு சிக்கன் அப்பம் இல்லை பெஸ்ட் அது இல்லை சாப்பிட்டதுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ராக் சிக்கன் ரெண்டுமே எனக்கு ஒரே லெவல்லாம் பிடிக்கும் சொன்ன சிக்கனை பிடிக்கும் ராலை பிடிக்கும் அப்படியால ரெண்டுமே நல்லா இருந்தது பட் சாக்லேட் அப்பம் அதுவும் வரல சின்ன பிள்ளைகளுக்கு சரியா பிடிக்கும் இந்த இனிப்பு மாவளத்துக்கு கண்டியில் நல்லா இருந்துச்சு சாக்லேட் அப்பம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க பட் நிறைய அப்பம் இருக்குது சீஸ் அப்பம் இருக்குது பிள்ளையர் அப்பம் பாலப்பம் முட்டை அப்பம் அதுன்னு சொல்லி நிறைய கிடைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது அரியாலை மாம்பழ சந்திலேயே இந்த கடையை இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நிற்கணும் இப்போ எல்லாம் முடிஞ்சு போயிடும் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள நீங்கள் எப்படி சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஓகே